ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டி தினமும் சுவையான உணவுகளை சமைப்பதில் மிகவும் திறமைசாலி. ஒருநாள் காலை பாட்டி சூடான சுவையான வடைகளை சமைத்துக் கொண்டிருந்தார். அந்த வாசனை ஒரு புத்திசாலி காக்காவின் மூக்கில் பட்டது. காக்கா பறந்து வந்து பாட்டியின் வீட்டின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்தது. அங்கே பார்த்தது ஒரு பெரிய தட்டில் பொன்னிறமாக பொங்கிய வடைகள். ஒரு பெரிய வடையை அதன் வாயில் பிடித்துக்கொண்டு அருகிலிருந்த ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது. அந்த மரத்தின் கீழே ஒரு நரி நடந்து வந்தது. அது காக்காவையும் அதன் வாயிலிருந்த வடையையும் பார்த்தது. நரி புத்திசாலி. எப்படி வடையை பெறலாம் என்று அது யோசித்தது. நரி இனிமையாக பேசத் தொடங்கியது. ஆஹா, காக்காவே, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்! காக்கா சந்தோஷத்தில் பூரித்தது. நீ பாடுவாய் என்று கேள்விப்பட்டேன். உன் குரல் நிச்சயம் தேன் போல இனிமையாக இருக்கும். காக்கா பெருமையுடன் வாயை திறந்து கா கா என்று பாட முயன்றது. அந்த நொடியில் வடை கீழே விழுந்தது. நரி சிரித்தபடி வடையை பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டது. காக்கா அதிர்ச்சியடைந்தது. பாட்டியின் நீதி: பெருமை கொள்ளாதே, புகழ்ச்சியை நம்பாதே, எப்போதும் புத்திசாலியாக இரு.